அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு யாராவது பேச்சு வழக்குல சொன்னா ஒரு ஆண் எப்படி ரியாக்ட் பண்றாங்க தெரியல. ஆனா ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா நியாயமா அவங்களுக்கு கோபமும் எரிச்சலும் வருங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா, 100 வருஷத்துக்கு முன்பதாக ஆணாதிக்கம் அதிகமுள்ள சமுதாயத்துல ஒரு பெண்ணாக படிச்சு அவங்க மட்டும் சாதிச்சது இல்லாம மற்ற பெண்களையும் சாதிக்க வச்சவர் தாங்க ஐடா ஸ்கேடர். பெண்கள் நாட்டின் கண்கள் வெறும் தம் கட்டி மட்டும் பேசாம கல்விதான் பெண்களுடைய கண்கள்னு அறிஞ்சு அந்த கல்வி கண்ணை பெண்களுக்கு திறந்து வச்சாருங்க. கிறிஸ்டியானிட்டி மஸ்ட் பி லிவ்ட், நாட் ஜஸ்ட் ஸ்போக்கன். கிறிஸ்தவம்ன்றது ஏதோ வாயில பேசுறது இல்ல, அது வாழ்க்கையில சாதிச்சு காமிக்கிறதுன்றத வாழ்க்கையில பல பேருக்கு முன்மாதிரியாக காமிச்சவர் தாங்க இந்த ஐடா ஸ்கேடர். இந்தியாவில் கிறிஸ்தவ மிஷனரியுடைய டாக்டர்ஸுடைய டாக்டரா அவர் இந்தியாவில் பிறந்தாலும் இந்தியாவுக்கு நோ சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டாருங்க. ஆனா அவங்களுடைய தாயார் உடல்நிலை சரியில்லாம இருக்கிறத கேள்விப்பட்டு இந்தியாவுக்கு பயணப்பட்டு மீண்டும் வரும்போது அந்த பயணம் அவங்களுடைய வாழ்க்கையே மாற்றிடுச்சுங்க. ஒரு நாள் இரவுல வெவ்வேறு சமுதாயத்தை சார்ந்த 3 பெண்கள் பிரசவ வழியில துடிதுடித்து இறந்து போயிட்டாருங்க. அதுக்கு என்ன காரணம்னா டாக்டர்ஸ் இல்லைன்றதுனால கிடையாது, ஆனா பெண் டாக்டர்ஸ் இல்லைன்றதுனால. ஏன்னா அந்த 3 பெண்களுடைய கணவன்மார்கள் ஆண் டாக்டர் வைத்தியம் பார்க்கறத அவங்க விரும்பல. அந்த நேரத்துல 20 வயதான ஐடா ஸ்கேடர் ஒரு முடிவெடுத்தாங்க. ஐ நெவர் மென்ட் டு பி a டாக்டர், பட் காட் மென்ட் இட், ஐ ஃபாலோ இட். நான் டாக்டர் ஆகணும்னு விரும்பல, ஆனா ஆண்டவர் விரும்புகிறாரு, நான் அதை பின்பற்ற போகிறேன் என்று சொல்லி அமெரிக்காவுக்கு மீண்டும் சென்று கார்னல் மெடிக்கல் காலேஜ்ல அவர் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா அவர் மருத்துவம் படித்து மீண்டும் இந்தியா திரும்பினாருங்க. அநேகர் இந்த காலத்திலேயே அமெரிக்கன் ட்ரீம்னு கனவு காண்ற நேரத்துல அந்த அமெரிக்கன் ட்ரீமை தூக்கி எரிஞ்சு போட்டுட்டு மை லைஃப் இஸ் த பென்சில் இன் த ஹேண்ட் ஆஃப் காட், என்னுடைய வாழ்க்கை தேவன் கையில் உள்ள எழுதுகோல் என்று சொல்லி அமெரிக்கன் ட்ரீமை தூக்கி எறிஞ்சிட்டு இந்தியாவுல வந்து சேவை செய்தாருங்க. இந்தியாவுல ஒரு குக் கிராமத்துல தமிழ்நாட்டுல வெள்ளூர் என்ற இடத்துல ஒரு மரத்தடி கீழே ஒரு பெட்டு போட்டு தன்னுடைய மருத்துவ சேவையை அவர் தொடங்கினாருங்க. அது பின்னாடி பெரிய ஆலமரமாகி சிஎம்சி கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ்னு ஏசியாவிலேயே மிக சிறந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனா இன்றும் அது திகழுதுங்க. அது மட்டும் இல்லாம இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான டாக்டர்ஸ்களையும் லட்சக்கணக்கான நர்ஸுகளையும் உருவாக்கி வியாதியஸ்தர்களுக்கு இன்னும் பயனுள்ள மருத்துவ சேவை செய்யக்கூடிய தலை சிறந்த நிறுவனமாக இருக்குங்க. ஐடா ஸ்கேடருடைய லைஃப் சமுதாயத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது போல your life can make a difference. உங்களுடைய வாழ்க்கையும் சமுதாயத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியுங்க. ஐடா ஸ்கேடர் துணிச்சலா சொன்னாங்க, let us give our best to the Lord, not our leftovers, not our excuses, but our best. நம்மளுடைய தேவனாகிய எஜமானனுக்கு மிச்சம் இருக்கதையும் தேவையில்லாதையும் கொடுக்காம நம்மளுடைய சிறந்ததை கொடுப்போம்னு சொன்னாங்க. சிறந்ததை கொடுத்தாங்க, சாதிச்சாங்க. ஆனா நீங்க எப்ப உங்களுடைய சிறந்ததை ஆண்டவருக்கு கொடுக்க போறீங்க, தேவனுக்காக பெரிய காரியத்தை சாதிக்க போறீங்க ஐடா ஸ்கேடர் மாதிரி.